பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 Rainers Lane, Pinner. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுது பிரிட்டன் செய்திகளுக்காக சீமாம் பிள்ளை யோகரட்னம் அவர்கள். வணக்கம் யோகரட்னம் அவர்களே. வணக்கம் திரு எஸ்.கே. ராஜன் அவர்களே. வணக்கம். பிரிட்டன் என்று பேசுகின்ற பொழுதே பல்வேறு செய்திகள் நிறைந்து கிடக்கின்றன. குறிப்பாக பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் சர்வதேச அளவில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார். சர்வதேசத்திலும் அவருக்கு சில எதிர்ப்புகள் இருக்கின்றன. உள்நாட்டை பொறுத்தவரையில் இப்பொழுது மிக பலமான எதிர்ப்புக்கு அவர் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இது பற்றிய விவரங்களை இப்பொழுது நீங்கள் எடுத்து கூற வேண்டும். நிச்சயமாக. ஒன்று, நீங்கள் வெளிநாட்டில் என்னும் பொழுது இந்த யுக்ரைன் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளோடு இணைந்து அவர் பணியாற்றியிருந்தனால் அவருக்கான ஒரு கௌரவம் உயர்ந்திருந்தது சர்வதேச அளவில். அதில் மாற்றமே இல்லை. ஆனாலும் ரஷ்யாவினுடைய தனிப்பட்ட எதிர்ப்பு ஒன்று இப்பொழுது நேரடியாக கியர் ஸ்டார்மருக்கு திரும்பியுள்ளது. ஏனென்றால் சில முக்கியமான நடவடிக்கைகளில் அமெரிக்காவோடு ஒத்து இவர்கள் நிற்கிற விடயத்தில் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக பிரித்தானியா காணப்படுறது. அதில் குறிப்பாக இப்பொழுது உள்ள பிரதமர் கியர் ஸ்டார்மர் மீது ரஷ்யாவினுடைய எதிர்ப்பு வருகிறது. அதே நேரம் இந்த ரெண்டு விதமான விடயத்தை பார்க்கலாம். ஒன்று, கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கு இங்கே உள்ளூர் அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மற்றது சர்வதேச ரீதியாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும், இந்த அடிப்படையில் இவருக்குள்ள சிக்கல்கள் என்ன, சவால்கள் என்ன, எப்படி சமாளிக்க போறார் என்று பார்ப்பது பிரயோசனமாக இருக்கும் நினைக்கிறேன். ஒன்று, உள்ளூரில் வருவோம். எல்லோருக்கும் தெரியும், 14 வருஷ ஆட்சிக்கு பிறகுதான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இப்போ ஒரு 18 மாதம் தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் வந்த 18 மாதத்தில் நிறையவே தவறுகள் இருக்கிறது. யாரும் அதை மறுத்து கூற முடியாது. பல தவறுகள் செய்து சில சட்டங்களை அதிரடியாக கொண்டு வந்து அது நடைமுறையில் சரிவராதென்று மற்றவர்களால் சுட்டி காட்டப்படும் நிலையில் மீண்டும் அவர்கள் ரிவர்ஸ் பின்பக்கமாக போயிருக்காது, யூ-டர்ன் என்று கூறுவோம். இப்பொழுது கடந்த 18 மாதங்களுக்குள் மட்டும் இவர்கள் 3 அல்லது 4 யூ-டர்ன் அடித்து உள்ளார். வரி உயர்ப்பு கொண்டு வருவோம் என்று வரியை குறைத்தது, மற்றது அரசாங்க கொடுப்பனவு பணத்தை நிறுத்தி இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு. பின்பு எதிர்ப்பு தாங்க முடியாமல் அதை திருப்பி பெற்றுக்கொண்டார்கள். அதுவும் ஒரு யூ-டர்ன். மற்றது இந்த விண்டர் ஃபியூல் அலவன்ஸ், அதாவது வயோதிகளுக்காக குளிர்காலத்தில் கொடுக்கப்படும் கொடுப்பனவு, அதனை நிறுத்தி இருந்தார்கள். பின்பு கடும் எதிர்ப்பு காரணமாக அதிலிருந்து மீண்டும் திரும்பி வந்தார்கள். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக இவர்கள் இந்த திரும்பி வருவதனால் இவர்கள் எடுத்த சட்டங்கள் நல்லதாக இருந்தாலும் இதனால் இவர்களால் அது செய்ய முடியவில்லை என்ற ஒரு தோற்றம் ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் இங்கே இன்னொரு விடயத்தை நாங்கள் மறக்கக்கூடாது. பிரித்தானியாவை பொறுத்தவரையில் பெரும்பாலும் எல்லாமே வலதுசாரி பத்திரிகைகள். ஒன்றை தவிர கார்டியன் போன்ற பத்திரிகைகளை தவிர மற்ற எல்லாமே ஒன்றை விட்டு ஒன்று போட்டி போட்டு வலதுசாரி கருத்துக்களை பரப்பும் பத்திரிகைகள், ஊடகங்கள் சகலது. அவை காலை சில வானொலிகள் எடுத்துக்கொண்டால் காலையிலிருந்து முதல் நிகழ்ச்சியாக ஆரம்பித்துள்வார்கள். ஆரம்பிக்கும் பொழுதே ஆட்சி இருக்கிற அரசாங்கத்தையோ அல்லது பிரதமரையோ பம்பு கிழக்கும் ஒரு நிகழ்ச்சிகளாகவே நாங்கள் தினசரி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியில் இவர்களுக்கு ஆள்வதில் நிச்சயமான சிக்கல் இருக்கிறது. 14 வருட அனுபவம் இல்லை. சிலர் அமைச்சராக முன்பு இருந்தாலும் கியர் ஸ்டார்மரை பொறுத்தவரையில் அவர் முன்பு ஒரு பிரதமராக இருந்த அனுபவம் இல்லை. அடுத்தது, இவருடைய தலைமை மீதான சில கேள்விகள். இந்த கேள்விகள் எங்கே எழுகின்றன என்றால், உண்மையில் இவருடைய தலைமை மீதான கேள்வி இருக்கிறதா அல்லது இவருடைய தலைமை சரியில்லை என்று பிறரால் கொடுக்கப்படும் ஒரு கருத்து அந்த கட்சிக்குள்ளே உள்வாங்கப்பட்டு சில சந்தர்ப்பங்களில் அது வெளியே வருகிறதா என்று கூடி நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த ரீதியில் நான் அப்படித்தான் கருதுகிறேன். இவருடைய தலைமை சரியில்லை என்று ஒருவர் கூற இன்னொருவர் அதுக்கு ஆமா போடுவது போல் இருந்து பலர் அதை பல நேரத்தில் அல்லது சில நேரங்கள் எடுத்து கூறும் பொழுது
அது ஒரு பெரிய செய்தியாக மாறுகிறது. 2 மாதங்களுக்கு முன்பு இவருடைய தலைமை பதவிக்கு ஒரு ஆபத்து வாரம் மாதிரி ஒரு தோற்றம் ஒன்று அங்கே காணப்பட்டது. சுகாதார அமைச்சர் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் என்பவர் சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் சில இடங்களில் அவர் ஒரு தளதளப்பு நிலையை காணப்பட்டது. அப்பொழுதே ஒரு ஆரூரம் கூடப்பட்டது. இந்த வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் என்ற சுகாதார அமைச்சர் பிரதமருடைய தலைமை பதவிக்கு வருவதற்காக போட்டி போடுகிறார் என்ற கருத்து வந்தது. அதே நேரம் எல்லோருக்கும் தெரிந்த ஆண்டி பர்னம் மான்செஸ்டருடைய நகராட்சி மன்ற தலைவராக மேயராக இருக்கிற கடந்த 2017 ஆண்டிலிருந்து அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தொழிற்கட்சியை சேர்ந்தவர். அவர் கொஞ்சம் பவர்ஃபுல், சக்தி வாய்ந்தவர். அவருடைய பெயர் இங்கே வேண்டுமென்றே இழுக்கப்பட்டது. அவர் இந்த கட்சிக்குள் வந்து ஏன் தலைமை பீடத்தை மாற்றக்கூடாது என்றொரு கருத்து வலிந்து மற்ற கட்சிகளினால் கொடுக்கப்பட்ட அதே நேரம் அந்த கருத்து கட்சிக்குள்ளும் உள்வாங்கப்பட்டது. இப்படியான சந்தர்ப்பங்களில் பிரதமருக்கு எதிரான கருத்துக்கள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருந்தன. இதே நேரம் இதனை சந்தர்ப்பமாக பாவித்து எதிர்கட்சிகள் என்று கூறும் பொழுது இங்கு உள்ள பிரதான எதிர்கட்சியாக இருந்தது டோரி, கன்சர்வேட்டிவ் கட்சி. கன்சர்வேட்டிவ் கட்சி 14 வருடங்களுக்கு பின் இருந்த இடம் இல்லாமல் போன நிலையில் அவர்கள் எப்படியாவது பழி வாங்கி இந்த நிலையை தாங்கள் மீண்டு வருவோம் என்று முயற்சிக்கிறார்கள். அது தவறில்லை. அப்படி என்றால் ஆளும் அரசு மீது தொடர்ந்து பல குறைகளை கண்டு அதை பெருப்பித்து அவர்களுக்கு உதவியாக வலதுசாரி ஊடகங்களும் அதை கூறிக்கொண்டு வரும் பொழுது அங்கே எதிர்ப்பு வலுப்பது போன்ற ஒரு மாய்க தோன்றுகிறது. அடிக்கடி இந்த நான் கூறின யூ-டர்ன் என்றது அடுத்த வாரம் கூட இன்னொரு யூ-டர்ன் வர இருக்கிறது. இன்றே அது ஒரு கதையாக அடிபட தோங்குகிறது. இந்த டிஜிட்டல் ஐடி, டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட அடையாள அட்டைகள் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் பிரித்தானியாவில் உள்ள அத்தனை பேரும் அதை வைத்துக் கொண்டிருக்கணும். வேலை செய்பவர்கள் எல்லோரும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் பண்ணப்பட வேண்டும். அது இல்லாமல் அவர்களுக்கு வேலை கொடுக்க முடியாது என்று கடந்த வருடம் பிரதமர் கூறியிருந்தார். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் இவர்களுக்கு பல சிக்கல்கள் இப்போது இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ரீதியாக இந்த வாரம் அதை பற்றி ஒரு கதை அடிபட துவங்கினது. இன்று கூட அது பெரிய செய்தியாக வருகிறது. இந்த டிஜிட்டல் ஐடி கட்டாயம் வேண்டும் என்ற நிலையை மாற்றி அதை பற்றி நாங்கள் மீள் ஆய்வு செய்வோம் என்று அவர் கூறுவது என்னவென்றால், சில சந்தர்ப்பங்களில் இந்த கட்டாய ஐடி திட்டத்தை இவர்களால் கொண்டு வர முடியாது. அப்படி என்றால் மீண்டும் அதோட யூ-டர்ன், இப்படியான பல தவறுகள் அல்லது சந்தர்ப்பவாத செயல்கள் பிரதமருக்கு எதிராக மாறிக்கொண்டிருப்பது இந்த இடத்தை மிக முக்கியமானது. பல வருடங்களாக இடதுசாரிகள் ஆட்சிக்கு வராத நிலையிலிருந்து அவர்கள் வரும் பொழுது நிச்சயமாக வலதுசாரிகள் அவர்களை எப்படியாவது வீழ்த்தவணும் என்று இருக்கும் பொழுது, மற்றது காகம் இருக்க பனம்பழம் விழுந்தது போன்ற ஒரு நிகழ்வு இங்கே தொடர்ந்து நடக்கின்றது. அதை நாங்கள் 2வது பாகத்தில் பார்க்கலாம். எப்படி என்றால், எதிர்கட்சியாக இருக்கிற டோரி கவர்மெண்டில் இருந்து பலர் அதனை விட்டு நைஜல் ஃபராஜ் அவர்களுடைய கட்சிக்குள் சென்று கொண்டு இருப்பது இன்னொரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அது எந்த அளவுக்கு ஆளும் அரசாங்கத்துக்கு பாதகமாக இருக்குமா சாதகமாக இருப்போ என்பதை நாங்கள் பின்பு பார்க்கலாம். அடுத்த ஒரு கட்டத்தில் நாங்கள் அந்த 2வது பகுதியை பார்க்கலாம். சர்வதேச ரீதியாக அவருக்குள்ள சிக்கல் எங்கே வருகிறது என்றால், அண்மை காலத்தில் இந்த எலோன் மாஸ்க் உங்களுக்கு தெரியும், ஏஐயினுடைய காரணகத்தான எலோன் மாஸ்க் தவறான கருத்துக்களை அல்லது இந்த சிறுவர்களுக்கான பாலியல் படங்களை, பாலியல் கருத்துக்களை பரப்புவதில் மேல மும்முரமாக இருக்கிறார். அவருடைய இணையதளம் அது. ஆனால் அதை பிரித்தானியா போன்ற நாடுகள் எதிர்க்கின்றனர். பகிரங்கமாக பிரதமர் அதை எதிர்த்து வருகின்றார். அப்படியான சந்தர்ப்பத்தில் எலோன் மாஸ்க் பகிரங்கமாகவே பிரதமர் மீது பல கண்டன கணைகளை தாக்கியிருந்தார். பல வலதுசாரி பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் பொழுது நேரடியாக தொலைக்காட்சியில் வந்து அல்லது சேட்டலைட் இணைப்பு மூலம் வந்து ஆளும் அரசுக்கு எதிராகவும் அங்கே உள்ள வலதுசாரிகளுக்கு ஆதரவாக பகிரங்கமாக கதைத்திருந்தார். இப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த எக்ஸ் தளத்தில் அண்மை காலத்தில் இந்த இமேஜில் ஒருவருடைய படத்தை எடுத்து அவருடைய அனுமதி இல்லாமல் தாங்களே அந்த படங்களை மாற்றி ஆபாசமாகவோ ஆடையின்றியோ காட்டும் ஒரு நிகழ்ச்சி மிக பெரிதாக வளர்ந்து கொண்டு போவதனால் பிரதமர் அதை கடுமையாக கண்டித்தார். இதற்கு அடிப்படையாக இருப்பது எக்ஸ் தளம், அதை எலோன் மாஸ்க் தான் பின்னுக்கு இருக்கிறார் என்றும் பகிரங்கமாக அவரை கண்டித்து
நீங்களாக இதை நிப்பாட்ட முடியாவிட்டே நாங்கள் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் உங்களுடைய எக்ஸ் தளத்தை முடக்குவோம் என்று நேற்றைய தினம் பகிரங்கமாக சவால் விட்டிருந்தார். ஆகவே இது இன்னும் சர்வதேச ரீதியாக, அதாவது சர்வதேசம் என்னும் பொழுது அமெரிக்காவிலிருந்து வரும் எதிர்ப்பு தான் இப்பொழுது உலக எதிர்ப்பு என்ற அளவுக்கு வந்துவிட்டது. ஆகவே பிரதமருக்கு எதிராக இந்த தங்களுடமுள்ள இணையதளங்களை பயன்படுத்தி எதிரான கருத்துக்களை கூறி அவர் ஒரு பலம் இல்லாதவர் என்று காட்டுவதற்கு அவர்களுக்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அதோடு கூட அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு கூறிய கருத்தை மிக ஆச்சரியமாக இருந்தது. எப்படி என்றால், தங்களுக்கு கருத்து சுதந்திரம் வேணும், தாங்கள் எதையும் செய்யலாம், அதை யாரும் தடுக்கக்கூடாது. ஆகவே பிரதமரை பொறுத்தவரை தங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரங்களில் இவர் தலையிடுகிறார் என்று மறைமுகமாக ஒரு தாக்குதலை தாக்கியுள்ளார். ஆகவே பிரித்தானிய பிரதமருக்கு இங்கே உள்ளுக்கு மட்டுமல்ல சர்வதேச ரீதியாக அழுத்தங்கள் வந்து கொண்டிருப்பது, அவருடைய நிலை காப்பாற்றப்படுமா இல்லையா என்பது இப்போ ஒரு 18 மாதம் தானே ஆட்சி கொண்டு கொண்டு இருக்கிறது. எதிர்காலத்தில் அதை ஒரு பெரிய செய்தியாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக ஒவ்வொரு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுதும் அந்த நடவடிக்கைகளை மிக ஆணித்தரமாக முன்னெடுத்து செல்ல முடியாத நிலை தற்போதைய பிரிட்டன் அரசாங்கத்திற்கு இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நீங்கள் விளக்கி இருக்கின்றீர்கள். அந்த யூ டர்ன் பற்றி நீங்கள் அடிக்கடி கூறியிருந்தீர்கள். முன்னெடுக்கின்ற திட்டங்களை செயல்படுத்த முடியாத சந்தர்ப்பத்திலே அவர்கள் பின்வாங்கிக் கொள்கின்றார்கள். அது மக்களுக்கு பெரும் துயராக, அதாவது என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் அவர்கள் செய்துவிட்ட பின்னர் அந்த திட்டத்தில் இருந்து பின்வாங்குகின்ற பொழுது பாதிக்கப்படுகின்றவர்கள் மக்களாக இருக்கின்றார்கள். ஆகவேதான் எதிர்க்கட்சிகள் மிக இலகுவாக அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்துவதற்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் சரியாக இல்லை என்பதை பிரச்சாரப்படுத்துவதற்கும் வசதியாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல 14 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட அனுபவம் என்பது தற்போதைய பிரதமருக்கு இல்லை. இவர் ஏற்கனவே பிரதமராகவும் இருந்த அனுபவம் இல்லாதவர். ஆகவே ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கின்ற பொழுது என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும், எப்படி அந்த விடயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை படிப்படியாகவே அவர் படித்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கின்றது என்பதை இன்றைய காலகட்டம் எமக்கு எடுத்து உணர்த்தி கொண்டிருக்கின்றது. சர்வதேச அளவில் பல்வேறு விடயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவை பற்றியும் நாங்கள் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி ஊடகவியலாளர் சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா.